நாகை துறைமுகத்திலிருந்து இலங்கை காங்கேசன் துறைமுகத்திற்கு செல்லக்கூடிய சிவகங்கை என்ற பயணிகள் கப்பல் முதல் பயணத்தை தொடங்கியுள்ளது. சுற்றுலா மற்றும் வணிகத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் நாகைக்கும் காங்கேசன் துறைமுகத்திற்கும் இடையே சிவகங்கை கப்பல் போக்குவரத்து தொடங்கப்பட்டுள்ளது. இந்த கப்பல் போக்குவரத்தை நாகை எம்பி செல்வராஜ், புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், நாகை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் ஆகியோர் மலர்தூவி தொடங்கி வைத்தனர். காலை 10 மணிக்கு புறப்பட வேண்டிய கப்பல் பகல் 12:15 மணிக்கு புறப்பட்டது. 5 இலங்கை தமிழர்களுடன் சேர்த்து மொத்தம் 44 பயணிகளுடன் கப்பல் புறப்பட்டு சென்றது. இந்த கப்பலில் சாதாரண வகுப்பில் 123 இருக்கைகள் உள்ளன. நபர் ஒருவருக்கு 5000 ரூபாய் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பிரீமியம் வகுப்பில் 27 இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதில் பயணிக்க 7500 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. மேலும் பயணிகளுக்கு துரித உணவுகளை கட்டணத்துடன் பெற்றுக்கொள்ள உணவக வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நபர் ஒருவர் 60 கிலோ வரை பார்சல் எடுத்து செல்லவும் 5 கிலோ வரை கைப்பையில் எடுத்து செல்லவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சிவகங்கை கப்பல் மூலமாக நாகையிலிருந்து 4 மணி நேரத்தில் இலங்கைக்கு செல்ல முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. சிவகங்கை என்கின்ற கப்பல் எங்களுடைய இன்ஸ்டி ஃபெரி சர்வீஸின் மூலமாக இந்த சேவையை இந்தியா டு ஸ்ரீலங்கா நாகப்பட்டினம் காங்கேசன் என்று துவங்கியிருக்கின்றோம். இதில் 123 சாதா வகுப்பும் 27 லக்ஸுரி கிளாஸும் சீட்டும் உள்ளது. அடிப்படை தேவைகளான உணவு, மருந்துகள், சேஃப்டி இவையெல்லாம் கருத்தில் கொண்டு அனைத்தும் வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. 18ஆம் தேதியிலிருந்து காலையில் 8 மணிக்கு கிளம்பி 12 மணிக்கு வந்து காங்கேசன் போவோம். காங்கேசன் துறையிலிருந்து 2 மணிக்கு கிளம்பி மாலை 6 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் வந்து வந்தடையும். இது வந்து டெய்லி இதுதான் வந்து வாரத்தில் 7 நாளும் இந்த சர்வீஸ் வந்து தொடரும்.